ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நுங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பால் இருந்தால் போதும் சூப்பராக ஒரு க்ரீமியாக ஒரு பாயசம் வந்து ரெடி பண்ணிடலாம். நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து பண்ணுறதுக்கும் டைம் வந்து ரொம்ப வந்து ஆகாது. நம்ம வந்து சீக்கிரமாகவே பண்ணிடலாம். நீங்கள் வந்து நுங்கு வாங்கினா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து எடுத்து காணிக்கும் போதே தெரியும், நல்லா க்ரீமியாட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் க்ரீம் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதில் வந்து பால் ஏடு வந்து நிறைய வந்து வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நுங்கு வந்து நான் வந்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு, அப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி, இதுவெல்லாம் எடுத்து வச்சிடணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து பாதி அளவு நுங்கை மட்டும் நம்ம வந்து எடுத்து அரைச்சி எடுக்க போகிறோம். இதிலேருந்து பாதி அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த சீனி அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு இந்த 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அரைச்சி எடுக்கும் போதே நல்லா வந்து பார்க்கவே நமக்கு வந்து ஜெல்லி மாதிரி நல்லா ஸ்மூத்தான பேஸ்டாட்டு சூப்பராக கிடைக்கும். அந்த பாயசத்துக்கு வந்து திக்னஸ் கொடுக்குறதே இது தான். அவ்வளோத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்து அடுப்பில் வச்சுருந்த பாலை வந்து நல்லா பொங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்பப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவோ அல்லது கரண்டி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து சைடில் தங்குற அந்த ஏடு எல்லாத்தையுமே வந்து உள்ளாடி தள்ளி தள்ளி விட்டணும். இது வந்து நல்லா வந்து திக்காகணும். ஒரு பாதி அளவுக்கு வரணும். இதை அப்படியே நம்ம வந்து அடுப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த நுங்கில் மீதி இருந்துச்சுல்ல, அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து உள்ளாடி போடும்போது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வந்து கடி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதனால தான் இதை வந்து எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சாச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா கார்னிஷிங் பண்ணுறதுக்காக நான் வந்து நட்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு நட்ஸு வந்து கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்கும். அதில் போட்டுட்டு லைட்டாக வந்து நம்ம வந்து திருக்குனாலே போதும், நல்லா வந்து பொடி பொடியாக கிடச்சிரும். நான் அன்றைக்கி வந்து பாதாமும் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த இது விருப்பமோ அதை வந்து எடுத்துக்கிடுங்க. இப்போ வந்து பால் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணி அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருந்தா நுங்கு அப்புறம் சீனி எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து இது கூடவே போட்டுருங்க. இந்த 2ஐயும் போட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடலாம். இந்த 2ஐயும் போட்டு நல்லா அடித்து எடுக்கும்போது நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து நுங்கை வந்து ஃபஸ்ட்டே வந்து அரைச்சி எடுத்தோம். இப்போ ஊற்றும் போதே தெரியும், நம்ம வந்து ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கிடலாம். நீங்கள் வந்து சில்லுன்னு உங்களுக்கு வேணும்னா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். எப்படின்னா எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் அப்படி இல்லைனா நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த நுங்கு எல்லாமே இதில் வந்து போட்டுடலாம். போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை வந்து இப்படியே கூட வந்து சாப்பிட்டுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். இது வந்து நான் வந்து மேலே வந்து கொஞ்சமாக வந்து டெக்கரேஷனுக்காண்டி அந்த பாதாமும் பிஸ்தாவும் பொடியாக வந்து கிரேட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் கிஸ்மிஸ் போடனா கிஸ்மிஸ் கூட போட்டுக்கிடலாம். உங்களுக்கு என்ன விருப்பமான நட்ஸை வந்து இதில் வந்து பொடியாக வந்து கட் பண்ணி போட்டுவிடுங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.